தற்போது கிடைத்துள்ள ஒரு அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் வன்னியநல்லூர் அருகே பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்து விளைநிலத்திற்குள் கவிழ்ந்தது. விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. விபத்து குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன். வணக்கம் ராமகிருஷ்ணன், விபத்து குறித்த தகவல்களை வழங்கலாம். வணக்கம் ஷர்மிளா. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அடுத்த சூனாம்பேடு அருகே உள்ள வன்னியநல்லூர் கிராமத்தில் அச்சிரப்பாக்கத்திலிருந்து சூனாம்பேடு செல்லும் தடம் 21 என்ற பேருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. அப்போது வன்னியநல்லூர் கிராமம் அருகே சென்று கொண்டிருந்த போது இந்த பேருந்தானது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதி விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 27 பேர் சிறு சிறு காயங்கள் அடைந்தனர். மேலும் அவ்வழியாக வந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு சூனாம்பேடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்து குறித்து சூனாம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த மாதங்களில் தொடர்ச்சியாக அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாவதும், பிரேக் பழுதாகி சாலை நடுவே இருக்கும் மரங்களின் மீது மோதுவதும், இதனால் விபத்துக்கள் நடப்பதும் தொடர்கதையாகி வரும் நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அரசு பேருந்து மோதிய விபத்தில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியானது குறிப்பிடத்தக்கது. ஷர்மிளா.